ஹலோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 1947, அதாவது 1940 அந்த ரேஞ்ச், அதாவது 1947 போட்டிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி அது மேனுஃபேக்சர் ஆனது. அந்த ஈஓடி கிரெயினோட பேனல், அந்த பேனல் பற்றி கொஞ்சம் பார்ப்போம் டீட்டெயிலாக. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துலேருந்து மேனுஃபேக்சரிங் ஆகிருக்கு. நேம் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அது லண்டன்லேருந்து வந்துருக்கு. ஓகேங்களா, இதுக்குள்ளே எந்த மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஓப்பன் பண்ணியே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இதே உங்களுக்கு ஆன் ஆஃப் ஸ்விட்ச் மெயின். ஓகேங்களா, இது பார்த்தீங்க அப்படின்னா இது ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இது இன்டர்லாக். இந்த லாக் எப்போ ப்ரெஸ் பண்ணுறதோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன் பண்ண முடியும். இது ஆப்ரேட்டே பண்ண முடியும், இல்லைனா ஆப்ரேட் பண்ண முடியாது. ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா லைவ் இன்புட், அதாவது 3 ஃபேஸ் இன்புட் சப்ளை கொடுக்கணும், RYB. இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் 25 வோல்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரான்ஸ்ஃபார்மர் 3 ஃபேஸ் டு சிங்கிள் ஃபேஸ் கன்வெர்ட்டருக்காண்டி. எதுக்காகனா ஒரு காண்டக்டர் இருக்குது, அந்த காண்டக்டர் எனர்ஜைஸ் ஆகிறக்காண்டி உங்களுக்கு அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா நம்ம கழட்டி வச்சுருக்கோம். அது பார்த்திங்கன்னா அந்த ஆரஞ்சு கலர் இருக்கிற பார்த்திங்கன்னா சுவிட்சஸ், ஆப்ரேட்டிங் சுவிட்சஸ். இது பார்த்திங்க அப்படின்னா ஸ்ப்ரிங் இண்டக்ஷன் மோட்ரு, அதோட கண்ட்ரோல். இந்த மொத்தமாகவே இந்த கிரெயினில் பார்த்திங்கன்னா இந்த பேனல், அந்த சுவிட்சஸ் மட்டும்தான் இருக்குது எலக்ட்ரிக்கல் வைஸ். இதே வச்சே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஈஓடி கிரெயினை ஒர்க் ஆகிட்டு. இப்போ தான் உங்களுக்கு தெரியும், நம்ம சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம் இந்த ட்ரெயின் தான். இதில் பார்த்திங்கன்னா எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். 3 ஃபேஸ் இங்கே கொடுத்துருவோம். அது பார்த்திங்க அப்படின்னா இந்த காலட்ரு வழியாக உள்ளே வந்து, அதாவது அடியில், இதுக்கு அடியில் எடுத்திருக்காங்க கனெக்ஷன் ஃபுல்லாக. இது வந்து காண்டக்டர்ஸ். உங்களுக்கு இப்போ வர காண்டக்டரில் இதுவும் இருக்காது. அப்போ உள்ள காண்டக்டர்ஸ் அந்த கண்ட்ரியில் இருக்கிற டெக்னாலஜி, அதாவது ஒரு மெக்கானிக்கல் வைஸ் இருக்குது இந்த காண்டக்டர். பார்த்திங்க அப்படின்னா தெரியுதுங்களா, இந்த காயில் தான் எனர்ஜைஸ் ஆகும். இந்த காயில் சப்ளை 25 வோல்ட் வந்தோடனே இது பார்த்திங்கன்னா எனர்ஜைஸ் ஆகும். இங்கே பார்த்திங்கன்னா அதாவது கனெக்டிங் ஆகிடும், க்ளோஸ் ஆகிடும். இந்த சர்க்கியூட் க்ளோஸ் ஆனால் சப்ளை வந்து இந்த வழியாக வந்து கனெக்டிவிட்டி ஆகும். அந்த இது அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இந்த சுவிட்ச் எதுக்குன்னா ஆன் பண்ணுறப்ப இண்டிகேஷன் ஆகிறதுக்காண்டி. இண்டிகேஷன் லேப் இருந்துச்சு, அதை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்காண்டி இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இது எனர்ஜைஸ் ஆகும், இது இண்டிகேஷன். இது இதெல்லாம் எதுனா இதே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட்டாக போகும். இந்த இது எல்லாமே அவுட்புட்டாக போகும். இந்த கனெக்ஷன் வேறே பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போலாம் டெக்னாலஜி, அந்த கண்ட்ரியில் டெக்னாலஜி அதெல்லாம் சொன்ன மாதிரி. இது பார்த்திங்கன்னா ஓவர்லோட் ட்ரிப். இது எப்படி ட்ரிப் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இந்த இது ஓப்பன் தெரியுதுங்களா, ஓப்பன் ஆச்சுன்னா இந்த கான்டெக்ட் வந்து க்ளோஸ் ஆகிடும். அதாவது ஓப்பன் பண்ணி விட்டுரும், டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுரும். இது எப்படி ஆப்ரேட் ஆகும் அப்படின்னா இந்த இது பார்த்திங்கன்னா ஓவர்லோடு காயில். எப்போ ஓவர்லோட் ஆகுதோ இதில் ஒரு நீடில் இருக்குது. அந்த நீடில் பார்த்திங்கன்னா அதில் டச் ஆகும். கட்டுறோம் பார்த்திங்களா, இந்த நீடில் பார்த்திங்கன்னா இந்த இதில் போய் டச் ஆகிறப்ப ஓப்பன் பண்ணிடும். பார்க்குறக்கே ஒரு வித்தியாசமாக இருக்குது இந்த டெக்னாலஜி. உங்களுக்கு இது காட்டுறோம் பார்த்திங்கன்னா, இது பார்த்திங்கன்னா காமன் போட்டிருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா ஹாய்ஸ்ட்டு, ட்ராவல். இந்த இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுவும் ஹாய்ஸ்ட், அது ஆக்சரி ஹாய்ஸ்ட்டு. இது பார்த்திங்கன்னா ஆக்சரி, அதாவது லாங் ட்ராவல், அதுக்காண்டி ஓவர்லோட் வச்சு. இது பார்த்திங்கன்னா அவுட்புட், சிங்கிள் ஃபேஸ் அவுட்புட் வேணால் இதில் எடுத்துக்கலாம். ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. இது டோட்டலாக பார்த்திங்கன்னா இவ்வளோதான் கண்ட்ரோலு. டோட்டல் கிரெயின், அதாவது 100 டன் கிரெயின் இது கெப்பாசிட்டி. 100 டன் கிரெயின் இது மட்டும்தான் கண்ட்ரோல். இப்போலாம் டெக்னாலஜி நிறையா யூஸ் பண்ணுறாங்க, நிறையா பேனல்ஸ். நான் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஒரே ஒரு பேனல் வச்சு எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. இது பார்த்திங்கன்னா சேஃப்டிக்காண்டி போட்டிருக்காங்க. பார்க்குறக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த இது. ஏன்னா இப்போல்லாம் இது மாதிரி கிடையாது முதல்ல டெக்னாலஜிஸ்.